வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காய் அவர் செய்து முடித்திருக்கிறார். நீங்க இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் இந்த டைம்ல நடக்கணுமேன்னு நீங்க யோசித்து வைத்திருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் என் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரசன்னத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை போற்றி பாட நாங்கள் வந்திருக்கிறோப்பா. நீர் எங்க கூட இருந்து உம்முடைய பிரசன்னம் முழுவதும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவன் நம் தாயின் கருவிலே தோன்றும் முன்பாகவே நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை அவை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜாதி ராஜா வரும்போது அவரோடு கூட நான் கரம் பிடித்து செல்வேன் என்று சொல்லி இந்த உன்னதமான தேவனை, இந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தும்படியாய் உம்மை ஆராதிப்பேன், அவரை மாத்திரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த பாடலை நம் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதனால கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்க. உம்மை ஆராதிப்பேன்
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காய் நன்றி அப்பா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. நன்றி அப்பா. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், அவருடைய கிரியை நாம் ஒரு நாளும் சாத்தான் நம்மை அணுகுவதற்கு அவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அவ்வளவு அழகா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தெய்வன். Thank you Jesus. அதை சாத்தான் தொடாமல் ரெண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் நம்முடைய எஜமானனாய் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன், நம்மை சுமந்து வந்த ஒரு நல்ல தகப்பன், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா கணத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரே ராஜா. உமக்கு நிகராய் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பிரித்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க பிரசனம் இதுவரை எங்களை தாங்கியதே, இதுவரை எங்களை நடத்தியதே, இனிமேலும் எங்களை தாங்கி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நன்றி பலிகளை நீர் அங்கீகரித்திருப்பீர் என்று விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து செல்கிறோம். உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.